ஃபினான்ஸ் தீவிர பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகம் முழுக்க ஒரு விஷயத்தை எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்திய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆர்வத்தை தூண்டுற வகையில் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரா? செபி இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு, அவர்கிட்ட கேட்காம பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அது என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் EGR, எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் அப்படிங்கிறது. இந்த எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட்ங்கிறது என்ன, அது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா எதுல எல்லாம் வேறுபடுது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். விதவிதமாய் வித்தியாசமாய் அப்படிங்கிற ஒரு விளம்பரம் வரும் தெரியுமா? விதவிதமாய் வித்தியாசமாய் அப்படிங்கிற விளம்பரத்தை இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணும்போது ஏன்டா இதை அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்பப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமா தான் இந்த EGR வந்து நான் பார்க்குறேன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அண்ட் முக்கியமான விஷயம், இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். இதில் சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கப்படலை அப்படிங்கிறத நான் வந்து ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம், உங்களுக்கு இது வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லை, லைஃப் இன்சூரன்ஸ் இல்லை, அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸும் கிடையாதுங்க, எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நான் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டோன்ட் வரி, ஃபீலே பண்ணாதீங்க. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உங்களோட டீட்டெயிலை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்களோட டீம் வந்து டக்குன்னு உங்களுக்கு அப்படியே பிடிச்சி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, இப்போ இந்த EGR அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படி நம்ம ஃப்ளாஷ்பேக் எப்படியே சுற்றிக்கிட்டு இந்த SGBன்னு ஒன்று இருந்துச்சு இல்லை, அதுக்கு நம்ம போகணும். SGBங்கிறது என்ன? சாவரின் கோல்டு பாண்ட். அதாவது நீங்கள் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் தங்கத்தை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது உங்களுக்கு சேஃப் கிடையாது, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதனால என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கொடுக்குற, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குற ஒரு கோல்டு ஃபார்மெட்டு தான் இந்த SGBங்கிறது. அதில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒவ்வொரு வருஷமும் 4 டிரான்ச்சை வெளியிடுவாங்க. அந்த டிரான்ச்சில் போயிட்டு அந்த பாண்டை நீங்கள் வாங்கணும். அப்படி வாங்கும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிகரான கோல்டை வந்து RBI பேக் பண்ணி வைக்கும். ஓகே, பேக்கப்பாக வச்சுப்பாங்க. இந்த கோல்டு விலை ஏறும்பொழுது இதுவும் அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு கோல்டு வந்து 5000க்கு வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் அது வந்து 10,000 மாறுதுன்னு வச்சுங்களேன். 10,000 சரி மாறுதுன்னே வச்சுக்கோங்க. மாறுனுச்சுன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு 5000க்கு வாங்கி வச்ச கோல்டு நாளைக்கு 10,000 இருக்கும். அதை வந்து 5 வருஷம் கழிச்சு நீங்கள் ரெடீம் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். 8 வருஷத்தில் அது வந்து மெச்சூர் ஆகும். மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் அதை நீங்கள் ரெடீம் பண்ணியும் எடுத்துக்கலாம். 5 வருஷத்துக்கு பிறகு வந்து நீங்கள் ரெடீம் பண்ணி எடுக்கலாம், கூட வாலண்டரியாக நீங்கள் போயிட்டு ரெடீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஒன்று இருந்துச்சு. இதுக்கு என்ன பண்ணாங்க? 2.5% வந்து வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்தாங்க. ஆனால் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் 4 மாசத்துல வெறும் 861 நாட்கள்ல ஒருத்தர் வந்து முதலமைச்சரே ஆவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலையோ, அதே மாதிரி கோல்டு இந்த அளவுக்கு விலை ஏறும், அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டும் எதிர்பார்க்கல, நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் எதிர்பார்க்கல. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாவரின் கோல்டு பாண்டை பற்றி எதுவுமே பேசாதீங்கப்பா, அது ஓரமா அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் மோட்ல இருக்கிறாங்க. அடுத்த டிரான்ச்செல்லாம் வெளியிடவே இல்லை, பல வருஷம் ஆச்சு, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் கவர்மெண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, செபி ரூட்ல வேற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அதுதான் இந்த EGR அப்படிங்கிறது, அதாவது எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் அப்படிங்கிறது. இந்த எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் புதுசாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு மற்ற கோல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம இது கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கோல்டு வாங்க போகிறீங்க, அதை டிமெட்டீரியலிஸ்ட் ஃபார்மில் வாங்கலாம். அதாவது உங்ககிட்ட இருக்கிற ஜெரோதா, க்ரோ ஆப்லாம் இருக்கு இல்லையா, ஏஞ்சலோலாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான புரோக்கரேஜ் ஆப்பில் போயிட்டு நீங்கள் கோல்டு ETF வாங்குற மாதிரி இந்த EGR வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. இந்த EGR அப்படி வாங்கும்பொழுது நம்ம கோல்டு ETF மாதிரி திருப்பி அடுத்த நாளே விற்கலாம். வாங்கிட்டு காலைல வாங்கிட்டு மத்தியானம் விற்கலாம், அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு கூட நீ விற்கலாம். ஸோ எப்போவுமே அது ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். மார்க்கெட் ஹவர்ஸில் திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 3:30 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கலாம், எப்போ வேணாலும் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது சூப்பரான மேட்டர். அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த EGR-ஐ நீங்கள் வாங்கி வச்சிருக்கிறீங்க, ஆனால் திருப்பி விற்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த வித்துட்டு பணத்தை எடுக்காம அதுக்கு பதிலாக கோல்டாகவே வாங்கிக்கிட்டா என்ன அப்படின்னு உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். உடனே என்ன பண்ணலாம், அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எந்த வேல்யூவில் நீங்கள் கோல்டு EGR-ஐ வாங்கி வச்சுருக்கீங்களோ அதுக்கு பதிலாக நீங்கள் தங்க நாணயமாகவோ இல்லை வந்து கோல்டு பிஸ்கட்டாகவோ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த அரசாங்கம் உங்களுக்கு இன்னைக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம் பாஸ், நீங்கள் வந்து இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு கோல்டு EGR வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு ஒர்த்தான ஃபிசிக்கல் கோல்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நல்லா இருக்கு. இந்த EGR-ஐ பொறுத்த வரைக்கும் அதை வந்து இப்படி ETF நீங்கள் வாங்குற மாதிரியே வாங்கலாம். எப்படின்னா, நிறைய யூனிட்டாக பிரித்து ETF கொடுப்பாங்க இல்லையா. இப்போ 1 கிராம் இருக்குன்னா அதை மில்லிகிராமாக பிரித்து 1 மில்லிகிராம் 2 மில்லிகிராம் அப்படின்னு ETF இருக்கும். அதுதான் வந்து நம்ம 50 ரூபாய்க்கு ETF இருக்குது, 10 ரூபாய்க்கு ETF இருக்குது, 100 ரூபாய்க்கு ETF இருக்கிறதுலாம். அதே மாதிரி தான் அந்த EGR ஒர்க் ஆகுது. ஆனால் சாவரின் கோல்டு பாண்ட் நீங்கள் போனீங்கன்னா, சாவரின் கோல்டு பாண்டில் வந்து மினிமம் 1 கிராம் தான் நீங்கள் வாங்க முடியும். எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கூட, இப்போ செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கூட அந்த 1 கிராம் தான் நீங்கள் வந்து விற்க முடியும், வாங்க முடியும், அப்படி தான் இருக்கும்.
பட் இஜிஆர் அப்படின்னு வரும்பொழுது அப்படி கிடையாது. எப்படி இடிஎஃப்ல நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறீங்களோ 200 ரூபாய்க்கு வாங்குறீங்களோ அதே மாதிரி வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். ஆனால் இஜிஆருக்கும் இந்த சாவரின் கோல்டு பாண்டும் இருக்க ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் விஷயத்தில் டிஃபர் ஆகுது. எஸ்ஜிபி என்ன பண்ணாங்க, வருஷம் வருஷம் வந்து 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க, அது வேற. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜிபியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது. நீங்கள் மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சுருக்கீங்கன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது. அது சூப்பரான மேட்ரு. அதுக்கு முன்னாடி விற்றீங்கன்னா தான் அது அப்ளை ஆகும். ஆனால் இந்த இஜிஆர் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் இதை எப்படி வந்து ஒரு ஈக்விட்டி வச்சுருக்கீங்களோ இல்லைனா ஒரு இடிஎஃப் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி வந்து இது ஒர்க் ஆகுது. அதாவது 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் விற்றீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்ளை ஆகும். 3 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்துட்டு விற்றீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்ளை ஆகும். ஸோ 3 இயர்க்குள்ளே நீங்கள் விற்கும்பொழுது உங்களுக்கு வந்து 15% டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். 3 இயருக்கு மேலே வச்சிருந்துட்டு நீங்கள் விற்றீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ங்கிறது 12.5% வரும். சரி, வேற என்ன ஸ்பெஷலான ஐட்டங்கள்லாம் இந்த இஜிஆருக்குள்ளே இருக்குன்னு பார்த்தா, நீங்கள் கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க. உங்ககிட்ட தங்கம் இருந்தால் அதை எங்ககிட்ட கொடுத்து அதை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம் அப்படின்றாங்க. என் வீட்டில் கோல்டு நான் எதுக்கு அங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? அதுலேயும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இப்போ உங்ககிட்ட கோல்டு இருக்குது, அந்த கோல்டு வந்து அப்படியே தான் இருக்க போகுது. உங்ககிட்ட இருக்கிற ஃபிசிக்கல் கோல்டை அப்படியே கொண்டு போய் நீங்கள் இந்த வால்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்து அதை ஈஸியாக மாற்றி கொடுங்க அப்படின்னீங்கன்னா அதில் சில பெனிஃபிட் இருக்குன்றாங்க. அதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தங்கத்தை விற்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு செயின் இருக்குது, நெக்லஸ் இருக்குன்னா அதை அப்படியே கொண்டு போய் தான் விற்க முடியும். ஆனால் இந்த இஜிஆர் ஃபார்மெட்டுக்குள்ளே நீங்கள் கொடுக்கும்பொழுது இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு நகை வச்சுருக்கிறீங்க, அந்த 5 லட்ச ரூபாய்க்கு இருக்கிற நகையை கொண்டு போய் இஜிஆர் ஃபார்மெட்டில் மாற்றிட்டிங்கன்னா அது அப்படியே என்னாகும், 5 லட்ச ரூபாய்க்கான இஜிஆர் யூனிட்டாக இருக்கும், இஜிஆர் ரிசிப்டாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 1 லட்ச ரூபா தான் தேவைப்படுதுன்னா நீங்கள் டக்குன்னு அந்த 1 லட்சத்துக்கான போர்ஷனை மட்டும் விற்றுட்டு பணத்தை எடுத்துக்கலாம். மீதி 4 லட்சத்துக்கான இஜிஆர் வந்து அப்படியே இருக்கும், அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதனுடைய வேல்யூங்கிறது மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்து அது ஏறும் இறங்கும், அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஒரு 5 வருஷம் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அதனுடைய வேல்யூ என்ன இருக்குதோ அந்த அளவுக்கு அது அப்ரிஷியேட் ஆகிருக்கும். ஒரு 10 பவுன் செயின் வச்சிருக்கிறீங்க, அதில் உங்களுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் போய்ட்டு அடகு தான் வைப்பீங்க. அதே இதை சேஃபான ஒரு இடத்துல ஒரு சேஃபான ஃபார்மெட்டில் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா இந்த இஜிஆருக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு அதில் வச்சதுக்கு அப்புறம் ஒரு 50,000 மட்டும் தான் உங்களுக்கு தேவைப்படுது, 10,000 மட்டும் தேவைப்படுதுனா கூட நீங்கள் இதுலேருந்து விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நல்ல விஷயமா தெரியுது. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு இந்த இஜிஆர் ஃபார்மெட்டுக்குள்ளே வரும்பொழுது ஜிஎஸ்டி கிடையாது. அதாவது நீங்கள் டெபாசிட் பண்ணுற கோல்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பட் நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க, விட்ரா பண்ணும்பொழுது தங்கமாக நீங்கள் வாங்குறீங்க, தங்க பிஸ்கட்டாவோ கோல்டு காயினாவோ நீங்கள் வாங்குறீங்கன்னா அப்போ அதுக்கு ஜிஎஸ்டி அப்ளை ஆகும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அது டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இஜிஆரில் ஒரு வருஷத்துக்கு உள்ள நீங்கள் ஈஸியாக செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் உண்டு. ஒரு வருஷத்துக்கு மேலே ஹோல்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் உண்டு. அதே ஈஸியாரை நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக மாற்றி வீட்டுக்கு எடுத்து வரோம்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஆனால் டிடிஎஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஃபிசிக்கல் கோல்டாக ஈஸியாரை மாற்றி நீங்கள் ரெடீம் பண்ணுறீங்கன்னா அப்போ ஜிஎஸ்டி 3% பே பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸே அதில் வராது. ஏன்னா அதை எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கோல்டை வாங்குறீங்க அப்படின்னு ட்ரீட் பண்ணுறாங்க, அதனால ஜிஎஸ்டி மட்டும் தான் இருக்கும். இப்போ இடிஎஃபோட நம்ம இந்த கோல்டு ஈஸியாரை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். எது வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாரோட கம்பேர் பண்ணும்போது இடிஎஃப் தான் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. அதை வந்து என்ஏவியாக தான் ட்ராக் பண்ணுறாங்க, அதாவது நெட் அசெட் வேல்யூவாக. நெட் அசெட் வேல்யூவாக ட்ராக் பண்ணும்போது அதனுடைய லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ பாப்புலரான ஒரு ஃபண்டு இருக்குது, அந்த ஃபண்டில் ஒரு கோல்டு இடிஎஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நிறைய பேர் போயிட்டு வாங்குவாங்க. இது அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். அதாவது நார்மலாக என்ன கோல்டு ப்ரைஸ் வந்து ட்ராக் ஆகுதோ, எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதை தாண்டி இந்த பர்டிகுலர் இடிஎஃப்க்கு வந்து நல்ல வேல்யூ இருக்குது, இது ஒரு ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வாங்குவாங்கல்ல. அப்போ அந்த ட்ரேடிங் வால்யூம் அதிகரிக்கிறதுனாலையும் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த இஜிஆரை விட இடிஎஃப் வந்து பெஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து இஜிஆர் கூட வந்து நம்ம எஸ்ஜிபி கோல்டு இடிஎஃப் அதுக்கப்புறம் டிஜிட்டல் கோல்டு ஃபிசிக்கல் கோல்டு எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரெகுலேட்டரை பொறுத்த வரைக்கும் இஜிஆருக்கு செபி தான் இருக்கிறாங்க, எஸ்ஜிபிக்கு ஆர்பிஐ இருந்தாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. கோல்டு இடிஎஃப்க்கும் செபி தான் ரெகுலேட்டட். டிஜிட்டல் கோடெல்லாம் வந்து ரெகுலேட்டட் கிடையாது, அது அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டு, கண்டபடி வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த பக்கம் நீங்கள் போகாதீங்க. ஃபிசிக்கல் கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்ஃப் கஸ்டடி தான். ஓகேவா? அடுத்தது ஃபார்மை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இந்த இஜிஆர் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் ரிசிப்டாக இருக்குது, டிமேட் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது எஸ்ஜிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் பாண்டு, நேரடியாக நீங்கள் போயிட்டு பேங்க்கில் வாங்கிக்கலாம், ஆர்பிஐ கொடுக்குறது. அதுக்கப்புறம் கோல்டு இடிஎஃப் வந்து எம்எஃப் யூனிட்டாக இருக்குது, அதுவும் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மெட்டில் நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் டிஜிட்டல் கோல்டை பற்றி என்ன சொல்கிறது, டிஜிட்டல் பேலன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும், அதை வந்து விட்டுறலாம். ஃபிசிக்கல் கோல்டு வந்து நீங்கள் காயினாவோ பாராவோ இருக்கும், இல்லை வந்து ஜுவல்லரியாக நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. டிமேட் இருக்க விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஜிஆருக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும்,
எஸ்ஜிபிக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை கிடையாது. செகண்டரி மார்க்கெட்டில் நீங்கள் எஸ்ஜிபி வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அதுக்கப்புறம் கோல்டு இடிஎஃப்க்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அதில் தான் நீங்கள் பண்ண முடியும். டிஜிட்டல் கோல்டுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை, ஃபிசிக்கல் கோல்டுக்கும் தேவையில்லை. அடுத்தது யார் இதை பேக் பண்ணி வைக்கிறா அப்படின்னு பார்த்தா EGR பொறுத்த வரைக்கும் செபியுடைய கோல்டு வால்ட் இருக்குது, அவங்க தான் அதை பேக் பண்ணுறாங்க. எஸ்ஜிபிக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேக் பண்ணுறாங்க, RBI தான் அதை பண்ணுறாங்க. கோல்டு ETF பேக் பண்ணி வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஃபிசிக்கல் கோல்டாக செபி தான் அது பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் கோல்டை பொறுத்த வரைக்கும் நாமளே தான் பத்திரமா வச்சுக்கிறோம். அடுத்தது எங்கெல்லாம் ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த EGRங்கிறது NSEல மட்டும் தான் ட்ரேட் ஆகுது, BSEக்கு இன்னும் கொண்டு வரல. ஸோ NSE தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சாவரின் கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து NSEலையும் ட்ரேட் ஆகும், BSEலையும் ட்ரேட் ஆகும். கோல்டு ETFும் NSEலையும் ட்ரேட் ஆகும், BSEலையும் ட்ரேட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவரின் கோல்டு பாண்டை தவிர வேறு எதுக்குமே ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அதுக்கு தான் 2.5% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் சாவரின் கோல்டு பாண்ட் இப்போ இருக்கா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். லாக்இன் பீரியட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எஸ்ஜிபிக்கு மட்டும் லாக்இன் பீரியட் இருக்குது, அதாவது 5 வருட லாக்இன் பீரியட் கொடுத்துருக்காங்க. லாக்இன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜிபியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து 8 இயர்ஸ் மெச்சூரிட்டி இருக்குது. ஆனால் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம், அதை வந்து விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மற்றதுக்கு அதெல்லாம் எதுவுமே அப்ளை ஆகலை. எஸ்ஜிபிக்கும் இந்த EGRக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா EGR நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஆனால் எஸ்ஜிபியை கன்வெர்ட் பண்ண முடியாது. என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கு நீங்கள் பணத்தை வாங்கிக்கலாம், அந்த பாண்டை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் கணக்கு. அதனால அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி இந்த கோல்டு ஃபார்மெட்டில் நீங்கள் EGR தவிர எதுலையுமே ஃபிசிக்கல் கோல்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேவா, ஃபிசிக்கல் கோல்டாக டைரெக்டாக வாங்குறத தவிர மற்ற எதுலையுமே நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த எல்லா கோல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன இந்த EGRல அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற கோல்டை திருப்பி கொண்டு போய் கொடுத்து அதை ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மெட்டில் நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். அதுலேருந்து சின்ன சின்ன போர்ஷனாக விற்று காசாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம், விட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம் இதில் இருக்குது. EGR பொறுத்த வரைக்கும் T+1 செட்டில்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி விற்றீங்கன்னா நாளைக்கு உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும், அதை நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட கோல்டு இருக்குது, அதை வந்து EGR ஃபார்மெட்டில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு டேரெக்டாக பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லையோலாம் வைக்க முடியாது. அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்மெட் இருக்குது. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் நான் என்னுடைய தங்கத்தை EGR ஃபார்மெட்டில் மாற்றி வைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய தங்கத்தை எடுத்துக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு வால்ட் மேனேஜர் எங்கே இருக்காரோ அங்கே வந்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டு வால்ட் மேனேஜர் அப்படிங்கிறது என்ன, அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MMTC PAMP, அதுக்கப்புறம் சீக்வல் லாஜிஸ்டிக்ஸ், சேஃப் வால்ட் சர்வீசஸ் அப்படின்னு சில இது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே செபி அக்ரெடிட்டட் கோல்டு வால்ட் மேனேஜர் தான், அதனால பயப்பட வேண்டியதில்லை. செபியுடைய அக்ரெடிட்டட் கோல்டு வால்ட் மேனேஜர் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் இதை நீங்கள் கொண்டு போய் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க அந்த பியூரிட்டியை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை எடுத்துப்பாங்க. எடுத்ததுக்கப்புறம் அது வந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை பற்றி இதுக்கு மேலே டீட்டெயில் வந்து சொல்ல முடியல, ஏன்னா இப்போ தான் இது வந்திருக்கு. யாரும் கொண்டு போய் கோல்டை கொடுத்து இந்த மாதிரியான ஃபார்மெட்டில் EGR ஃபார்மெட்டில் மாற்றினா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருக்குன்னு யாராவது சொன்னால் தான் நமக்கு தெரியும். என்கிட்ட இல்லை. அதனால் நீங்கள் யாராவது மாற்றிருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இப்போ எந்தெந்த ப்ரோக்கரேஜ் ஆப்பெல்லாம் எந்தெந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனியெல்லாம் இதை ஆஃபர் பண்ணுறாங்க, எதுலெல்லாம் நீங்கள் EGR வாங்க முடியும் விற்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஏஞ்சல் ஒன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரேட் ஸ்மார்ட் பண்ணியிருக்காங்க, ICICI செக்யூரிட்டிஸ் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அப்ஸ்டாக்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதை தாண்டி க்ரோ, ஜெரோதா மாதிரியான அப்ளிகேஷன் எல்லாம் கூடிய சீக்கிரம் வரும்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வரல, அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் வரல. ஓகே, இதோட இந்த வீடியோ வேண்ட பண்ணிப்போம். இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். அதனால் இந்த கோல்டு EGRல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.